அனைவருக்கும் வணக்கம். ஓம் கணபதியே நமக. ஓம் சிவசக்தியே நமக. அதாவது இன்றைக்கி பஞ்சாங்கம் பார்க்கலாங்க. 11/8/2024 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 26வது நாள். சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:05 உதயமாகுது. திதி இன்று அதிகாலை 3:37 வரை சஷ்டி திதி. அதற்கு பிறகு சப்தமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் அதிகாலை 4:36 வரைக்கும் சித்திரை நட்சத்திரம். அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் பார்த்திங்கன்னா காலை 4:38 6:05 வரைக்கும் அமிர்த யோகம். அதற்கு பிறகு நாள் முழுவதுமே சித்த யோகம். நாம யோகம் இன்று பிற்பகல் 2:18 வரைக்கும் சுபம் யோகம். அதுக்கப்புறம் சுப்பிரம நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று அதிகாலை 3:36 வரைக்கும் தைத்திலம். அதற்கு பிறகு மாலை 4:25 வரைக்கும் கரசை. அதற்கு பிறகு வணிசை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:36 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம். அதற்கு பிறகு நாள் முழுவதுமே உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரைக்கும் இருக்குது. மாலை சாயந்தரத்தில் பார்த்திங்கன்னா 3:15 4:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 2:45 வரைக்கும் இருக்குது. மதியம் அதற்கு பிறகு கௌரி நல்ல நேரம் 1:30 2:30 வரைக்கும் இருக்குது. அதாவது நமக்கு கௌரி நல்ல நேரம் நாளைக்கு மதியத்தில் தாங்க இருக்குது. அதாவது 1:30 2:45 வரைக்குமே இருக்குது. இதை மதியம் காலை இதுன்னு கௌரி நல்ல நேரத்தில் நான் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஓரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை சூரியன் ஓரை, 7 மணியிலிருந்து 8 மணி வரை சுக்கிரன் ஓரை, 8 மணியிலிருந்து 9 மணி வரை புதன் ஓரை, 9 மணியிலிருந்து 10 மணி வரை சந்திரன் ஓரை, 10 மணியிலிருந்து 11 மணி வரை சனி ஓரை, 11 மணியிலிருந்து 12 மணி வரை குரு ஓரை, 12 மணியிலிருந்து 1 மணி வரை செவ்வாய் ஓரை, 1 மணியிலிருந்து 2 மணி வரை சூரியன் ஓரை, 2 மணியிலிருந்து 3 மணி வரை சுக்கிரன் ஓரை, 3 மணியிலிருந்து 4 மணி வரை புதன் ஓரை, 4 மணியிலிருந்து 5 மணி வரை சந்திரன் ஓரை, 5 மணியிலிருந்து 6 மணி வரை சனி ஓரை. பிறகு ராத்திரி பார்த்திங்கன்னா இரவு 6 மணிலேருந்து 7 மணி வரை நமக்கு குரு ஓரையும் ஸ்டார்ட் ஆயிடுது. இன்றைக்கி நமக்கு சூலம் ராகு காலம் காலையில் 4 சாயந்தரம் ராகு காலம் 4:30 6 மணி வரை இருக்குது. அதாவது 4:30 to 6 ராகு காலம். குளிகை காலம் மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது சாயந்தரம். யமகண்டம் மதியம் 12 மணிலேருந்து மதியம் 1:30 வரைக்கும் இருக்குது. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் கொஞ்சம் வெல்லம் எடுத்துகிட்டு நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி போகிற காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு கொஞ்சமாக நீங்கள் வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு அந்த மேற்கு திசை சூலம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகிற காரியங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். சந்திராஷ்டமம் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரவங்க கொஞ்சம் பாலில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நீங்களும் அதே மாதிரி தான் வெளியில் போகும்போது கணபதிகிட்ட வச்சுட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு போகிற காரியங்களில் எந்த ஒரு வீண் பிரச்சனைகளும் வம்பு வழக்கம் என்னை தேடி வரக்கூடாது, சங்கடங்கள் எதுவுமே என் பின்னாடி வரக்கூடாதுன்னு நீங்கள் மனசார அவங்க தெய்வத்தை வேண்டிட்டு இந்த பாலை கொஞ்சமாக குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போகிறது ரொம்பவே உங்களுக்கு போகிற காரியங்கள் தடங்கள் இல்லாமல் இருக்கும். வீண் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இன்றைக்கி வழிபாடு பார்த்திங்கன்னா சூரிய வழிபாடு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ ஆடி மாதம் 26ஆம் தேதியாக இருக்கிறதுனால நம்ம இது எப்பயுமே அம்மன் வழிபாடு தொடர்ந்து எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த அம்மன் வழிபாடு நீங்கள் காவல் தெய்வ வழிபாடும் பண்ணுறது ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயுதங்களை பயிற்சி செய்கிறதுக்கு நல்ல நாள், கிணறு வெட்டுறதுக்கு நல்ல நாள், குளங்கள் இதெல்லாம்
தூர்வார்றதுக்கு அந்த அதாவது தண்ணி இதில் வந்து நமக்கு வந்து குளங்களை இதெல்லாம் வந்து தூர்வார்ற பணியை வந்து செய்கிறதுக்கு நல்ல நாள். ஏதாவது ஒரு சிலைகளை வந்து நம்ம வந்து தெய்வ சிலைகளை வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு நல்ல நாள். விதைகள் வந்து விதைக்கிறதுக்கு நல்ல நாள். தானியங்கள் வந்து விவசாயிகள் தானியங்கள் வாங்குறதுக்குரிய நல்ல நாள். வீட்டில் இருக்கவங்க நம்ம வந்து நமக்கு தேவையான அரிசி பருப்பு இந்த மாதிரி நம்ம தானிய வகைகள் வாங்குறதுக்கும் இந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளை வந்து புதிய ஆடையும் போட்டுக்கலாம். ஆபரணத்தையும் வந்து புதுசாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து புதுசாக வாங்கியிருக்கோம், நல்ல நாள் வேணும் நம்ம போடுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நல்ல நாளில் வந்து நீங்கள் இன்றைக்கி நல்ல நாள் தான் இந்த புதிய ஆடை ஆபரணத்தை வந்து அணிஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த இதில் வந்து நம்ம எல்லாத்துமே வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால கண்டிப்பாக எல்லோரும் காலையில் எழுந்த உடனே சூரியனுக்கு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்க. உண்மையிலே உங்களுடைய நாள் முழுவதுமே நல்லா இருக்கும். இந்த நாளில் வந்து எல்லாருக்குமே அனைவருக்கும் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.